வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் 2024-2025 ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 காலியிடங்களை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேகன்சி குறித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கலெக்டருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சிஓஎல்லே பாருங்கள், கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், ஆல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டேட் எப்போ பார்த்தீங்கன்னா 29/7/2024 இந்த டேட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் சப்டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஃபில்லிங் ஆஃப் வேகன்சி இன் த டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ யூனிட் எஸ்டிமேட் ஆஃப் த இயர் 2024-2025 பெர்டைனிங் டு ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் அண்ட் சென்ட் ரெக்கார்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 4ல் இந்த வேகன்சி இதில் கொடுத்துருக்க வேகன்சியை நிரப்புவதற்கு குறித்து ஒவ்வொரு சுற்றறிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் அனுப்பியிருக்காங்க. ஸோ மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த எஸ்டிமேட் ஆஃப் வேகன்சி ஃபார் த இயர் 2024-2025 ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஆல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹேஸ் பீன் ஏ consolidated and following vacancies have been estimated for direct recruitment for the post included in the CCSE for service and furnished to the Tamil Nadu Public Commission for issuing notification and for further recruitment for process. இதில் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைபிஸ்ட்டுக்கு ஸ்டெனோ டைபிஸ்ட்டு எவ்வளோ வேகன்சி அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் என்னெல்லாம் வேகன்சி இருக்குது, இந்த 3 கேட்டகரிக்கும் அது எத்தனை போஸ்டிங்கு அது இன்னும் நிரப்பப்பட வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சுற்றறிக்கையில் கேட்டிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரக்ட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரக்ட் ரெக்யூமெண்ட் ஆஃப் த எஸ்டிமேட்டு அது 2024-25 டைரக்ட் ரெக்யூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மொத்தம் 299 வேகன்சி இருக்குது. டைபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 138 வேகன்சி இருக்குது. ஸ்டெனோஸ் டைபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி இருக்குது. இது டைரக்ட் ரெக்யூமெண்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வேகன்சி ஆஃப் எஸ்டிமேட்டட் ஃபார் த இயர் 2024 ஃபார் த ரெக்யூமெண்ட் பை ப்ரொமோஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 82 வேகன்சி இருக்குது. டைபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 79 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே தனித்தனி வேகன்சி இருக்கிறதாட்டு அவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் குரூப் 4 குறித்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியான தகவல் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.